முறை மாற்றம் 26 சாத்தியமா? எப்ப சாத்தியம் நினைக்கிறீங்க? நீங்க எனக்கு எப்பாவது வாக்கு செலுத்திருக்கீங்களா? என்னடா ஒரு பயம் போட்டதில்லை, கேள்வி மட்டும் கேட்டேன். போடுங்க எப்பவுமே 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 அண்ணன் 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 சொல்றேன் சும்மா, எப்பவுமே அண்ணன் என்ன சொல்றேன்னா, உலகத்தில் எது ஒன்றுமே சாத்தியத்திலிருந்து பிறந்தது கிடையாது, எல்லாமே தேவையிலிருந்து தான் பிறந்திருக்கு. இதனால தான் எங்களுக்கு டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன்னு பொருளாதாரத்தில் எங்களுக்கு படிப்பிச்சான். தேவைதான் கண்டுபிடிப்பின் தாயின்னு. வெறுங்காலோடு நடக்கும்போது எனக்கு கல்லு முள்ளும் குத்திச்சு சுட்டிச்சு, காலுக்கு செருப்பை கண்டுபிடிச்சேன். தேவை கண்டுபிடிப்பீது. பறவையை பார்க்கும்போது இது மாதிரி நானும் பறக்கணும்னு நினச்சேன், விண்ணூர்தியை கண்டுபிடிச்சேன். ஆனால் நீங்கள் சொன்னீங்கன்னா இதெல்லாம் சாத்தியமாம்பீங்க. கடலில் கடந்து போய் வேறு இடத்துக்கு போனால் படகு வந்துச்சு, கப்பல் வந்துச்சு, இதெல்லாம் எவனாவது பைத்தியக்காரன் சொல்லுவான்பா. அப்படி தான் கரகம்பல் வரும்போதும், அப்படித்தான் எல்லாம் வரும்போதும், ரைட் பிரதர்ஸ் வந்து விண்ணூர்தியை கண்டுபிடிக்கும் போதும் ஒரு பத்திரிக்கையாளோட பாராட்டி எழுதலையே. தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த மின்சார விளக்கை கண்டுபிடிச்சிட்டாரு. அதை எப்படி சந்தைப்படுத்தினார் தெரியுமா? உங்களை மாதிரி எல்லாரையும் கூட்டி வச்சுக்கிட்டு, மெழுகுவர்த்தி இல்லாத இரவுகளில் இதை நீங்கள் பயன்படுத்தலான்னார்ல. இப்போ எப்படி இருக்குன்னா, மின்சாரம் இல்லாத இரவுல நீங்கள் மெழுகுவர்த்தியை பயன்படுத்துறீங்க. ஆனால் அவருக்கு இருந்த நிலைமை, நீங்கள் மெழுகுவர்த்தி இல்லாத நேரங்களில் இதை பயன்படுத்திக்கலாம்னாப்ல. அப்படித்தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அண்ணன், இது சாத்தியமா இல்லையான்னு பாடாது, தேவையா தேவையில்லையா. இப்போ ஆட்சி முறை மாற்றம், இவர் லஞ்சம் பெற்றுட்டார் அந்த அதிகாரி, அவர் சொல்றாரு. இப்போ நான் முதலமைச்சர்னா அவருடைய கல்வி தகுதியை இழக்க வச்சிருவேன். பணி இடமாற்றமோ பணி நீக்கமோ கிடையாது. பணி இடை நீக்கம் இருக்குல்ல, நிரந்தர பணி நீக்கம். வெளியிலவோ உன் கல்வி சான்றிதழை கொடு போ, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அது இன்வேல்யூ, அது தகுதி இழந்துருது. அதுக்கப்புறம் நான் அவ்வளோ படித்தேன் இவ்வளோ படித்தேன் அப்படின்னு படித்தவன் படித்ததுக்கு ஏற்ப வேலை செஞ்சுருக்கணும். நிற்க அதற்கு தகதானே, கற்பவை கற்றவை கற்பவை கற்றவன் நிற்க அதற்கு அதுக்கு தக நிக்கலையே நீ. அப்ப அதனால இந்த பணியிட மாற்றத்துல தான் நிறைய தவறு நடக்குது. தூத்துக்குள்ள துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட அதிகாரியில் எத்தனை பேர் நடவடிக்கை உட்படுத்தப்பட்டிருக்காங்க. பணியிட மாற்றமும் பணி உயர்வும் கொடுத்து பாராட்டு தான் பெற்றிருக்காங்க. பல்வீர் சிங் பல்ல பிடுங்கின வெங்கிருக்கான், பணி உயர்வு பெற்று வேற இடத்துல பணி செய்கிறேன். அப்போ இங்கே பல்ல பிடுங்கினா அங்கே தாடையை பிடுங்குவேன். இவ்வளோதாண்டா, எது பிடுங்கினாலும் பதவி கொடுக்குறாங்கடான்னு.